அல்லாஹ் இந்த உலகத்திலே போட்ட விதியை மனிதன் கண்டுபிடித்து வித்தியாசமாக உருவாக்குகின்றான். அவன் உருவாக்குவதை பார்த்து வியப்படைகின்ற படைத்தவனை பார்த்து எவ்வளவு வியப்படை வேண்டும். அவன் எவ்வளவு நுணுக்கமாக படைத்திருக்கிறான், எவ்வளவு அறிவுபூர்வமாக படைத்திருக்கிறான், எவ்வளவு சிந்திக்கின்ற விதமாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வீட்டளவு படைத்திருக்கிறான். அதுபோல தான் இந்த கப்பல் இன்றைக்கு மிதக்கின்றதற்கு விளக்கம் சொல்லுகின்றோம். விளக்கம் சொன்னவனை பார்த்தவனுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்கின்றோம். படைத்தவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கூட கிடையாது இல்லையா? அதை மிதப்பது சம்பந்தமாக அது சம்பந்தமான அறிவை இந்த உலகத்துக்கு கொடுத்த விஞ்ஞானியார், அவருக்கு ஒரு பேர். அவர் அதை கொடுத்ததன் மூலமாக அவருக்கு இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட அதாவது கண்ணியம் என்ன? நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. நோபல் பிரைஸை கொடுக்கப்பட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகள் பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானிக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் படைத்த இறைவனுக்கு ஒரு தடவையாவது நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இருக்கின்றோமா? இந்த கப்பலை அழகாக இறைவன் கொண்டு போய் சேர்க்கின்றானே, அந்த கப்பல் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் ஃளைட் வந்துட்டு அது பிறகு அது வேறையாக சிந்திக்க வேண்டிய விடயம். இந்த கப்பல் மாத்திரம் இல்லை என்று சொன்னா போக்குவரத்து இல்லாமல் போயிருக்கும். நமக்கு பிரயோசனமானதை சுமந்து வருகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அந்த பிரயோசனமானது சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற போக்குவரத்து இல்லாமல் போயிருக்கும். மனிதர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அதிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடு சிந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. என்பது சகோதரர்களே,